யோபு முன்னுரை. யோபுடைய சரித்திர புஸ்தகம் மிகவும் விசேஷமானது. பரிசுத்த வேதாகமத்தில் மொத்தம் 66 புஸ்தகங்கள் உள்ளன. யோபுடைய சரித்திர புஸ்தகம் வேதாகமத்தில் உள்ள மற்ற புஸ்தகங்களோடு எவ்விதத்திலும் தொடர்பில்லாமல் தனித்தன்மை உடையதாயிருக்கிறது. இதனால் வேத பண்டிதர்கள் யோபுடைய சரித்திர புஸ்தகத்திற்கு விசேஷித்த கவனம் செலுத்தி வியாக்கியானம் சொல்லுகிறார்கள். பரிசுத்த வேதாகமத்தின் பழைய எபிரேய பாஷை பதிப்புகளில் யோபுடைய சரித்திர புஸ்தகம் சங்கீத புஸ்தகத்திற்கு அடுத்தபடியாக கோர்க்கப்பட்டிருக்கிறது. வேறு சில பதிப்புகளில் இந்த புஸ்தகம் நீதிமொழிகள் புஸ்தகத்திற்கு அடுத்தபடியாக கோர்க்கப்பட்டிருக்கிறது. ஆகையினால் யோபுடைய சரித்திர புஸ்தகத்தை ஏசாயா தீர்க்கதரிசியோ அல்லது பிற்காலத்து தீர்க்கதரிசிகளில் ஒருவரோ எழுதியிருக்க வேண்டும் என்று வேத பண்டிதர்களில் சிலர் சொல்லுகிறார்கள். யோபுடைய சரித்திர புஸ்தகம் சங்கீத புஸ்தகத்திற்கு முன்பாக கோர்க்கப்பட்டிருப்பதுதான் சரியானது என்றும் வேத பண்டிதர்களில் அநேகர் சொல்லுகிறார்கள். நீதிமொழிகள் புஸ்தகத்தை போலவே யோபுடைய சரித்திர புஸ்தகமும் தேவனுடைய நீதியை விவரிக்கிறது. சங்கீத புஸ்தகம் ஒரு ஸ்தோத்திர கீத புஸ்தகம். கர்த்தரை தியானிப்பதற்கு சங்கீத புஸ்தகம் உதவியாயிருக்கும். நம்முடைய நடைமுறை ஜீவியத்தில் நாம் எப்படி ஜீவிக்க வேண்டும் என்று நீதிமொழிகள் புஸ்தகம் நமக்கு போதிக்கிறது. யோபுடைய சரித்திர புஸ்தகமோ தேவனை பற்றிய சத்தியத்தை நமக்கு போதிக்கிறது. நாம் ஆராதிக்கிறவர் இன்னார் என்பதை அறிந்திருக்க வேண்டும். நாம் ஆராதிக்கிறவரை பற்றி சரியாக தெரிந்து கொள்ளாமல் அவரை சிறப்பாக ஆராதிக்கவும் முடியாது, அவருக்கு சரியாக கீழ்ப்படியவும் முடியாது. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியானவரால் அருளப்பட்டிருக்கிறது. யோபுடைய சரித்திர புஸ்தகமும் தேவ ஆவியானவரால் அருளப்பட்டிருக்கிறது என்பதில் சந்தேகம் எதுவும் இல்லை. இந்த புஸ்தகத்தின் ஆசிரியர் யார் என்பது தெளிவாக தெரியவில்லை. யூதர்கள் யோபுவுக்கு சிநேகிதர்கள் அல்ல. யோபு இஸ்ரவேலின் காணியாட்சியை சேர்ந்தவரும் அல்ல. அவர் ஊத்ஸ் என்னும் புறஜாதி தேசத்தை சேர்ந்தவர். ஆனாலும் யோபு தேவனிடத்தில் பக்தி உள்ளவராய் இருக்கிறார். கர்த்தர் தம்முடைய ஆகமங்களை பக்தியுள்ள யூதர்களிடம் பாதுகாப்பாக ஒப்புக் கொடுத்திருக்கிறார். அவைகளை பாதுகாக்கிற யூதர்கள் யோபுடைய சரித்திர புஸ்தகத்தையும் பல சந்ததிகளாக பாதுகாத்து வருகிறார்கள். யூதர்களுடைய பரிசுத்த வேதாகமத்தில் யோபுடைய சரித்திர புஸ்தகமும் இடம்பெற்றிருக்கிறது. புதிய ஏற்பாட்டு காலத்தில் நிருபங்களை எழுதிய அப்போஸ்தலர்கள் யோபுடைய சரித்திர புஸ்தகத்தில் உள்ள வசனங்களையும் மேற்கோளாக சொல்லி இருக்கிறார்கள். அப்போஸ்தலராகிய யாக்கோபு யோபுவின் சரித்திரத்தை பற்றி சொல்லியிருக்கிறார். இதோ பொறுமையாய் இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே. யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராய் இருக்கிறாரே. யாக்கோபு 5:11. இவ்வுலகத்தின் ஞானம் தேவனுக்கு முன்பாக பைத்தியமாய் இருக்கிறது. அப்படியே ஞானிகளை அவர்களுடைய தந்திரத்திலே பிடிக்கிறார் என்றும் ஞானிகளுடைய சிந்தனைகள் வீணாய் இருக்கிறது என்று கர்த்தர் அறிந்திருக்கிறார் என்றும் எழுதியிருக்கிறது. 1 கொரிந்தியர் 3:19-20. இதை அப்போஸ்தலர் பவுல் கொரிந்தியருக்கு நிருபத்தில் எழுதியிருக்கிறார். யோபுடைய சரித்திர புஸ்தகத்தை எலிகூ எழுதியிருக்க வேண்டும் என்பது பொதுவான கருத்து. யோபு இந்த புஸ்தகத்தை எழுதியிருப்பார் என்றால் யூதர்கள் அவரை புறஜாதியாரில் தோன்றிய தீர்க்கதரிசி என்று அங்கீகரித்திருப்பார்கள். எலிகூவினிடத்தில் தீர்க்க தரிசன ஆவி இருந்தது. வார்த்தைகள் எனக்குள் நிறைந்திருக்கிறது, என் உள்ளத்தில் உள்ள ஆவி என்னை நெருக்கி ஏவுகிறது என்று எலிகூ சொல்லுகிறார். யோபுவின் சரித்திர புஸ்தகம் மெய்யாக நடைபெற்ற ஒரு சரித்திரம். இது ஒரு கட்டுக்கதையோ அல்லது ஒரு புராணமோ அல்ல. யோபுவின் சரித்திர புஸ்தகம் கவிதை நடையிலும் நாடக நடையிலும் எழுதப்பட்டிருக்கிறது. யோபு என்று ஒரு சரித்திர நபர் மெய்யாகவே இருந்தார். எசேக்கியேல் தீர்க்கதரிசி யோபுவின் பெயரை நோவா, தானியேல் ஆகியோரின் பெயரோடு சேர்த்து சொல்லியிருக்கிறார். அப்பொழுது நோவா, தானியேல், யோபு ஆகிய இம்மூன்று புருஷரும் அதன் நடுவில் இருந்தாலும் அவர்கள் தங்கள் நீதியினால் தங்கள் ஆத்துமாக்களை மாத்திரம் தப்புவிப்பார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். எசேக்கியேல் 14:14. யோபுவின் பயபக்தியும் அவருடைய ஐஸ்வர்யமான சம்பத்தும் இந்த புஸ்தகத்தின் ஆரம்பத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு பின்பு அவருக்கு அதிகமான பாடுகளும் வேதனைகளும் நெருக்கங்களும் உபத்திரவங்களும் உண்டாயிற்று. யோபு இவை எல்லாவற்றையும் நீடிய பொறுமையோடு சகித்துக் கொள்கிறார். யோபுவின் சிநேகிதர்கள் அவரை பார்க்க வரும்போது யோபு அவர்களோடு தெய்வ ஞானத்தோடு பேசுகிறார். கர்த்தர் யோபுவோடு பெருங்காற்றில் இருந்து பேசுகிறார்.
யோபு இழந்து போனதையெல்லாம் கர்த்தர் அவருக்கு முடிவில் இரண்டத்தனையாய் கொடுக்கிறார். இது மெய்யாகவே நடைபெற்ற சம்பவம். யோபுவுக்கும் அவருடைய சிநேகிதருக்கும் இடையே நடைபெற்ற உரையாடல்கள் மிகவும் முக்கியமானவை. யோபுடைய சரித்திர புஸ்தகத்தின் ஆசிரியர் தன்னுடைய சொந்த மொழிநடையில் இந்த உரையாடலை எழுதியிருக்கிறார். யோபுவின் சரித்திர புஸ்தகம் எந்த காலத்தில் எழுதப்பட்டது என்பது சரியாக தெரியவில்லை. இது மிகவும் பழங்காலத்தில் எழுதப்பட்டது என்று வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். இந்த சரித்திர புஸ்தகம் எழுதப்பட்ட போது யோபு உயிரோடு இருந்தாரா அல்லது அவர் மரித்த பின்பு அவருடைய சரித்திர புஸ்தகம் எழுதப்பட்டாரா என்பதும் தெளிவாக தெரியவில்லை. ஈசாக்கு, யாக்கோபு ஆகியோரின் காலமே யோபுவின் காலம் என்று யூத மார்க்கத்து வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். யோபு இஸ்ரவேல் கோத்திரத்தாரின் முற்பிதாக்களில் ஒருவர் அல்ல. கர்த்தர் ஆபிரகாமின் சந்ததிக்கு கானான் தேசத்தை சுதந்திர தேசமாக வாக்கு பண்ணினார். இந்த வாக்குத்தத்தத்தில் யோபுவுக்கு சுதந்திரம் எதுவும் இல்லை. பூமிக்குரிய கானானில் யோபுவுக்கு சுதந்திரம் இல்லாவிட்டாலும் இதைவிட மேலான தேசமாகிய பரம கானானாகிய பரலோகத்தில் யோபுவுக்கு சுதந்திரம் உண்டு. யோபு ஒருவேளை ஆபிரகாமின் சகோதரராகிய நாகோரின் முன்னோராக இருக்கலாம். நாகோருக்கும் மில்காலுக்கும் முதற் பேரான குமாரனாக ஊத்ஸ் பிறந்தார். ஊத்ஸின் குடும்பத்தார் சில காலம் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து ஜீவித்தார்கள். ஆபிரகாமின் தேவனே அவருடைய சகோதரனாகிய நாகோருக்கும் தேவனாய் இருந்தார். ஊத்ஸ் நாகோரின் சந்ததியை சேர்ந்தவர். யோபு ஊத்ஸ் தேசத்தை சேர்ந்தவர். ஆபிரகாமின் தேவனும் நாகோரின் தேவனும் அவர்கள் பிதாக்களின் தேவனுமாய் இருக்கிறவர் நமக்குள்ளே நடுநின்று நியாயம் தீர்ப்பாராக என்றான். அப்பொழுது யாக்கோபு தன் தகப்பனாகிய ஈசாக்கின் பயபக்திக்கு உரியவர் மேல் ஆணையிட்டான். ஆதியாகமம் 31:53. மோசையின் காலத்தில் மனுஷருடைய ஆயுசு காலம் 70 வருஷம் அல்லது 80 வருஷம் என்று குறைக்கப்பட்டது. இதுபோன்று ஆயுசு குறைக்கப்படுவதற்கு முந்தைய காலத்தில் யோபு ஜீவித்தார் என்று வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். தேவனாகிய கர்த்தருக்கு ஒரே ஒரு பலிபீடத்தில்தான் பலி செலுத்தப்பட வேண்டும் என்னும் பிரமாணம் நியமிக்கப்படுவதற்கு முன்பாகவே யோபு தெய்வ பக்தி உள்ளவராய் இருந்தார். ஜனங்கள் கர்த்தரை விட்டும் தெய்வ பக்தியை விட்டும் விலகி போவதற்கு முந்தைய காலத்தில் யோபு ஜீவித்தார் என்றும் வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். யோபுவின் காலத்தில் விக்கிரக ஆராதனை காணப்படவில்லை. சந்திரனையும் சூரியனையும் ஆராதிப்பது கூட யோபுவின் காலத்தில் இல்லை. இது நியாயாதிபதிகளால் விசாரிக்கப்படத்தக்க அக்கிரமமாய் இருந்தது. சூரியன் பிரகாசிக்கும் போதும் அல்லது சந்திரன் மகிமையாய் செல்லும் போதும் நான் அதை நோக்கி என் மனம் ரகசியமாய் மயக்கப்பட்டு என் வாய் என் கையை முத்தி செய்தது உண்டானால் இதுவும் நியாயாதிபதிகளால் விசாரிக்கப்படத்தக்க அக்கிரமமாயிருக்கும். அதனால் உன்னதத்தில் இருந்து தேவனை மறுதலிப்பேனே என்று யோபு சொல்லுகிறார். தேவனாகிய கர்த்தருக்கு எல்ஷடாய் என்னும் பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பெயருக்கு சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று பொருள். யோபுவின் சரித்திர புஸ்தகத்தில் எல்ஷடாய் என்னும் பெயர் 30 தடவைகளுக்கு மேல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. யோபுவின் காலத்தில் தேவனை பற்றிய பிரமாணமோ பரிசுத்த ஆகமமோ எழுதப்படவில்லை. முற்பிதாக்களின் காலத்தில் இருந்து பரிசுத்த ஆகமங்கள் வாய்வழி செய்தியாக சொல்லப்பட்டு வந்தது. யோபுவின் காலத்திலும் முன்னோர்கள் மூலமாகவே தேவனை பற்றிய செய்தி அவர்களுக்கு கடந்து வந்திருக்கிறது. இப்போது கூப்பிடும், உமக்கு உத்தரவு கொடுப்பார் உண்டோ பார்ப்போம். பரிசுத்தவான்களில் யாரை நோக்கி பார்ப்பீர்? ஆகையால் நீர் முந்தின தலைமுறையாரிடத்தில் விசாரித்து அவர்கள் முன்னோர்களின் செய்தியை ஆராய்ந்து பாரும். ஞானிகள் தங்கள் பிதாக்கள் சொல்ல கேட்டு மறைக்காமல் அறிவித்ததையே நான் சொல்லுவேன். வழி நடந்து போகிறவர்களை நீங்கள் கேட்கவில்லையா? அவர்கள் சொல்லும் குறிப்புகளை நீங்கள் அறியவில்லையா? மோசையின் காலத்திற்கு முன்பாகவே யோபு இந்த உலகத்தில் ஜீவித்தார். கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்த சம்பவத்தை பற்றியோ கர்த்தர் மோசேக்கு நியாயப்பிரமாணத்தை கொடுத்த சம்பவம் பற்றியோ யோபுவின் சரித்திர புஸ்தகத்தில் எழுதப்படவில்லை. ஆகையினால் யோபு இஸ்ரவேல் புத்திரரின் முற்பிதாக்களுடைய காலத்தில் ஜீவித்திருக்க வேண்டும் என்று வேத பண்டிதர்கள் நம்புகிறார்கள். யோபுவின் சரித்திர புஸ்தகம் கர்த்தருடைய சபைக்கும் ஒவ்வொரு விசுவாசிக்கும் மிகுந்த பிரயோஜனம் உள்ளதாய் இருக்கும். இந்த புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிற சில வசனங்கள் புரிந்து கொள்வதற்கு கடினமாய் இருக்கிறது. வேறு சில வசனங்களுக்கு அதிகமான வியாக்கியானம் தேவைப்படுகிறது. இந்த புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒவ்வொரு சத்தியமும் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திற்கு மிகவும் பிரயோஜனம் உள்ளதாய் இருக்கும். இந்த புஸ்தகத்தில் உள்ள வசனங்களை நாம் தியானித்து கற்றுக்கொள்ளும் போது நமக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் அதிகமாய் கிடைக்கும். யோபுவின் சரித்திர புஸ்தகத்தில் 5 விசேஷித்த சத்தியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அவையாவன:
முற்பிதாக்களின் காலத்தில் தேவனை பற்றிய சத்தியம், தேவனாகிய கர்த்தரிடத்தில் புறஜாதியாரின் பக்தி, தேவனுடைய தெய்வீக பராமரிப்பு, மனுஷரிடம் காணப்பட வேண்டிய நீடிய பொறுமை, கிறிஸ்துவுக்கு அடையாளமாக பாடுகளை அனுபவித்த யோபு. தேவனை பற்றிய சத்தியம் பூர்வகாலம் முதற்கொண்டே மனுஷர் மத்தியிலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. கர்த்தரே தம்மை பற்றி மனுஷருக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். தேவனை பற்றிய சத்தியம் நித்திய சத்தியமாகும். அதை மனுஷர்கள் தர்க்கம் பண்ணாமல் தங்கள் இருதயங்களில் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஆதியிலே தேவன் இருந்தார் என்பதும் அவர் சர்வலோகத்தையும் சிருஷ்டித்தார் என்பதும் சத்தியமான உண்மை. தேவன் சர்வ ஞானமும் சர்வ வல்லமையும் உள்ளவர். அவர் கிருபையும் நீதியும் உள்ளவர். கர்த்தர் சர்வ ஆளுகை உள்ளவர். யோபுவின் சரித்திர புஸ்தகத்தில் கர்த்தர் இந்த உலகத்தை சிருஷ்டித்தது பற்றியும் இதை ஆளுகை செய்வது பற்றியும் விரிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய கிரியைகளை பற்றி தர்க்கம் பண்ணுவதற்கு ஒன்றுமில்லை. நாம் அவருடைய கிரியைகளை தியானித்து அவருடைய சமூகத்தில் பயபக்தியோடு வந்து அவரை ஆராதிக்க வேண்டும். மனுஷன் நன்மைக்கும் தீமைக்கும் வித்தியாசம் அறிந்து ஜீவிக்க வேண்டும். கர்த்தருக்கு பயந்து பயபக்தியாய் ஜீவிக்க வேண்டும். தீமையை விட்டு விலகி பரிசுத்தமாய் ஜீவிக்க வேண்டும். துன்மார்க்கர் மீது தேவனுடைய நீதியான நியாயத்தீர்ப்பு வரும் என்னும் சத்தியம் இந்த புஸ்தகத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் சர்வ சிருஷ்டிகளையும் சிருஷ்டித்தவர். அவர் ஆபிரகாமின் சந்ததியாரை தமக்கு சொந்த ஜனமாக தெரிந்து கொண்டார். அவர்களோடு உடன்படிக்கை பண்ணினார். அவர்கள் இஸ்ரவேலின் காணியாட்சிக்கு சொந்தக்காரர்கள் ஆனார்கள். யோபுவோ இஸ்ரவேல் புத்திரர் அல்ல. ஆனாலும் அவர் தேவனாகிய கர்த்தரிடத்தில் பயபக்தியாய் இருக்கிறார். பரலோகம் அவருக்கு திறந்திருக்கிறது. கர்த்தரை ஆராதிக்கிறவர்கள் எல்லா ஜாதியிலும் இருக்கிறார்கள் என்பதற்கு யோபு எடுத்துக்காட்டாக இருக்கிறார். அப்பொழுது பேதுரு பேசத் தொடங்கி, தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல என்றும் எந்த ஜனத்திலாகிலும் அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன் என்றும் நிச்சயமாய் அறிந்திருக்கிறேன் என்று சொன்னார். அப்போஸ்தலர் 10:34-35. இயேசு யூத ஜனங்களுக்காக மரிக்கப் போகிறார் என்றும் அந்த ஜனங்களுக்காக மாத்திரமல்ல சிதறியிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை ஒன்றாய் சேர்க்கிறதற்காகவும் மரிக்கப் போகிறார் என்றும் காய்பா தீர்க்க தரிசனமாய் சொன்னான். யோவான் 11:51-52. அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து பரலோக ராஜ்யத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோட பந்தியிருப்பார்கள். ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் என்று இயேசு சொன்னார். மத்தேயு 8:11-12. நீதிமான் செழித்திருக்க வேண்டும், துன்மார்க்கன் கஷ்டப்பட வேண்டும். இதுதான் மனுஷருடைய பொதுவான எதிர்பார்ப்பு. நீதிமான் கஷ்டப்படுவதும் துன்மார்க்கன் செழித்திருப்பதும் மனுஷருக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது. யோபுவின் சரித்திர புஸ்தகம் இந்த ஆச்சரியத்தை தெளிவுபடுத்துகிறது. தேவன் சர்வ சிருஷ்டிக்கும் நன்மை செய்கிறார். எல்லோரையும் போஷித்து பராமரிக்கிறார். தேவனுடைய ஞானம் பரிசுத்தமும் தெய்வீகமும் உள்ளது. கர்த்தர் தம்முடைய சித்தத்தின் பிரகாரம் தம்முடைய பிள்ளைகளுக்கு நன்மை செய்கிறார். யோபு நீதிமானாக வாழ்ந்தவர். ஆனாலும் அவருடைய ஜீவியத்திலும் அநேக பாடுகளும் வேதனைகளும் உபத்திரவங்களும் உண்டாயிற்று. யோபு இவை எல்லாவற்றையும் பொறுமையோடு சகித்துக் கொண்டார். கர்த்தரிடத்தில் பயபக்தியாய் இருந்தார். கர்த்தர் யோபுவை இரட்டிப்பாய் ஆசீர்வதித்தார். யோபு தன்னையே வெறுமையாக்கினார், தன்னை அதிகமாய் தாழ்த்தினார். முடிவில் கர்த்தர் அவரை உயர்த்தினார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் தம்மை தாழ்த்தினார். பிதாவானவர் கிறிஸ்துவானவரை உயர்த்தினார். கிறிஸ்துவானவர் தமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருந்த சிலுவையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் யோபு கிறிஸ்துவுக்கு அடையாளமாய் இருந்தார். பிசாசானவன் கிறிஸ்துவை சோதித்தது போல யோபுவையும் சோதித்தான். மனுஷர் இருவரையுமே தூஷித்தார்கள். இருவருமே தேவனால் கைவிடப்பட்டவர்கள் போல இருந்தார்கள். கிறிஸ்துவானவர் நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறார். யோபுவும் பாடுகளை அனுபவித்தாலும் தன்னுடைய சிநேகிதருக்காக பரிந்து பேசினார். யாக்கோபு யோபுவின் பொறுமையை குறித்து பேசும்போது கர்த்தருடைய செயலின் முடிவை பற்றியும் சொல்லுகிறார். இதோ பொறுமையாய் இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே. யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராய் இருக்கிறாரே. யாக்கோபு 5:11. யோபுவின் சரித்திர புஸ்தகத்தில் கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற சம்பவங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. யோபுவின் சரித்திரம், அவருடைய பாடுகள் மத்தியிலும் அவருடைய பொறுமை.
யோபுவுக்கும் அவருடைய சிநேகிதருக்கும் இடையே நடைபெறும் உரையாடல்கள். எலிகுவின் உரையாடல். தேவனுடைய வார்த்தை. யோபுவுக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதம். யோபுவின் புஸ்தகம் கிமு 1843 முதல் 1703 வருஷத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த புஸ்தகத்தில் கூறப்பட்டிருக்கும் நிகழ்ச்சிகள் ஊத்ஸ் என்னும் தேசத்தில் நடைபெற்றவையாகும். யோபுவுக்கு பல பாடுகள் வந்தன. அப்போது அவருக்கு சுமார் 70 வயது ஆயிற்று. அதன் பின்பு யோபு 140 வருஷம் உயிரோடு இருந்தார். யோபுவுக்கு சோதனைகள் வந்த வருஷம் கிமு 1845 ஆகும். எகிப்து தேசத்தில் இருந்து இஸ்ரவேல் புத்திரர் வெளியேறியதற்கு 15 வருஷங்களுக்கு முன்பாக யோபு மரித்து போயிருக்க வேண்டும். மோசேயின் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுவதற்கு முன்பாக யோபு ஊத்ஸ் தேசத்தில் வாழ்ந்தார். யோபுவின் புஸ்தகத்தில் பண்டிகைகள், ஓய்வு நாள் பிரமாணங்கள் போன்ற மோசேயின் பிரமாணம் எதுவும் கூறப்படவில்லை. யோபுவின் புஸ்தகத்தில் கர்த்தரை பற்றி வெளிப்படுத்தப்பட்டிருக்கும் காரியமும் யோபுவின் மார்க்கமும் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு ஆகியோரின் மார்க்கங்களைப் போலவும் விசுவாசத்தைப் போலவும் உள்ளது. இவர்கள் எல்லோருமே மோசேயின் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுவதற்கு முன்பாக ஜீவித்தவர்கள். நோவா, ஆபிரகாம் ஆகியோரைப் போலவும் மற்றும் பல முற்பிதாக்களைப் போலவும் யோபு தன்னுடைய குடும்பத்திற்காகவும் தன்னுடைய பிள்ளைகளுக்காகவும் கர்த்தருக்கு முன்பாக பாவ நிவாரண பலி செலுத்தியிருக்கிறார். யோபு உண்மையான நபர் அல்ல, அவர் ஒரு கற்பனை பாத்திரம் என்று சிலர் கூறுகிறார்கள். யோபுவின் புஸ்தகத்தில் கூறப்பட்டிருப்பவை உண்மை நிகழ்ச்சிகள் அல்ல, அவை உருவகங்கள் என்று சிலர் கூறுகிறார்கள். ஆனால் இவையெல்லாம் தவறான கருத்துக்கள். வேதாகமத்தில் யோபுவின் புஸ்தகத்தை தவிர மேலும் சில புஸ்தகங்களில் யோபுவை பற்றி கூறப்பட்டிருக்கிறது. யோபுவின் புஸ்தகத்தில் முதல் 2 அதிகாரங்களும் கடைசி அதிகாரமும் வரலாற்று சம்பவங்களை விவரிப்பதாக உள்ளது. மற்ற அதிகாரங்கள் கவிதை நடையில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் இதில் கூறப்பட்டிருக்கும் செய்திகள் எதுவும் உருவகங்களாகவோ கற்பனைகளாகவோ இல்லை, எல்லாம் உண்மை சம்பவங்களாகவே உள்ளன. கர்த்தரும் வேதாகம புஸ்தகத்தின் மற்ற ஆசிரியர்களும் யோபுவையும் இந்த புஸ்தகத்தில் கூறப்பட்டிருக்கும் மற்ற நபர்களையும் உண்மையான நபர்களாகவே அங்கீகரிக்கிறார்கள். யோபுவின் நண்பர்களுடைய பெயர்களும் அவர்களுடைய தேசமும் கோத்திரமும் கூறப்பட்டிருக்கிறது. சாத்தான் பரலோகத்தில் கர்த்தருடைய சன்னதிக்கு முன்பாக நின்றதும் ஓர் உண்மை சம்பவமே ஆகும். யோபுவின் புஸ்தகத்தை எழுதிய ஆசிரியருக்கு கர்த்தர் பரலோகத்தில் நடைபெறும் சம்பவங்களை வெளிப்படுத்தி இருக்கிறார். கிழக்கு தேசத்து ஜனங்கள் ஞானிகளாக இருந்தார்கள். யோபுவின் புஸ்தகத்தை போன்ற கவிதை நடையிலே அவர்கள் சம்பாஷணை செய்வது வழக்கம். ஆகையினால் இந்த புஸ்தகம் அக்காலத்து மொழி நடையின் பிரகாரம் எழுதப்பட்டிருக்கிறது. யோபு புஸ்தகத்தை எழுதியவர் யார் என்று தீர்மானமாக சொல்ல இயலவில்லை. மோசேயின் பிரமாணம் கொடுக்கப்படுவதற்கு முன்பாக யாரோ ஒரு நபர் இந்த புஸ்தகத்தை எழுதியிருக்க வேண்டும். ஒருவேளை யோபுவை இந்த புஸ்தகத்தின் ஆசிரியராக இருக்கலாம். ஆனால் இந்த புஸ்தகத்தின் கடைசி சில வாக்கியங்களில் யோபுவின் மரணத்தை பற்றியும் எழுதப்பட்டிருக்கிறது. ஒருவேளை இந்த புஸ்தகத்தை யோபுவும் மோசேயும் எழுதியிருக்கலாம். மனுஷருக்கு உண்டாகும் பாடுகளை பற்றி இந்த புஸ்தகத்தில் விரிவாக கூறப்பட்டிருக்கிறது. மனுஷன் பாடுகளை அனுபவிக்கும் போது அவனுக்கு ஏற்படும் மன போராட்டங்களும் இந்த புஸ்தகத்தில் விவரிக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தரிடத்தில் பக்தியுள்ள மனுஷருக்கு ஏன் பாடுகள் வருகின்றன என்பதற்கான காரணமும் இந்த புஸ்தகத்தில் விவரிக்கப்பட்டிருக்கிறது. மனுஷருடைய பாடுகளில் சாத்தானுடைய பங்கையும் கர்த்தருடைய பங்கையும் யோபுவின் புஸ்தகம் விவரித்து கூறுகிறது. யோபுவின் புஸ்தகத்தில் காணப்படும் முக்கியமான செய்திகளின் விவரம் வருமாறு: மனுஷருடைய பாடுகள், துன்பங்கள், வியாதிகள் ஆகியவற்றை பற்றிய விளக்கம். மனுஷருடைய பாடுகளுக்கு காரணம். மனுஷருடைய துன்பங்களுக்கு சாத்தானே காரணம். தங்களுக்கு பாடுகள் வரும்போது மனுஷர் பொறுமையோடு இருக்க வேண்டும். கர்த்தரிடத்தில் உதவி கேட்டு விண்ணப்பம் பண்ணும்போது கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை அவர்களுடைய பாடுகளில் இருந்து நீக்கி ரட்சிப்பார்.